சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்க? சந்தை நிலவரம் பரவாயில்லைங்கண்ணா, எல்லாம் விலை கம்மியாக இருக்கும் தான் நீங்கள் 25 மாடு எடுத்திருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாட்டோட பால் என்ன கெப்பாசிட்டி என்னங்க தெரியும். ஸோ இந்த நோட்டு தான் வந்து நீங்கள் மாடு வாங்கும்போது எழுதி வைக்கிற நோட்டு இல்லைங்களா? ஆமாங்க, பாருங்க. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? ஒன்று காலக்கண்ணு, ஒன்று பொட்டை கண்ணுங்கண்ணா. சரிங்க, எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஆனால் ஒரு மாடு 20 லிட்டர் கேரண்டியாக கிடக்குங்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மொத்தம் எத்தனை மாடல் எடுத்திருக்கீங்க? பாருங்க, இந்த லைன்ல இருக்க 25 மாடு எடுத்திருக்கேண்ணா. மொத்தம் 25 மாடல் எடுத்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. பாருங்க, எல்லாமே பாருங்க, எல்லாம் 20 லிட்டர் 25 லிட்டர் ரெண்டாவது தலையீத்து இந்த மாதிரி மாடு தான் எல்லாமே எடுத்திருக்கு. இந்த லைன்ல இருக்க எல்லா மாடும் நம்ம தான் எடுத்துருக்கு பாருங்க. சரிங்க சரிங்க, மொத்தம் 25 மாடல் 25 மாடு எடுத்துருக்கு. ஒன்னொன்னா பிடிச்சி நம்ம லோடு ஏற்றும் போது பார்த்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாங்கண்ணா. இப்போ வந்து நீங்க பாருங்க, எல்லாமே வந்தாலும் குவாலிட்டி என்னங்கிறது நீ பாருங்க. சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்க? சந்தை நிலவரம் பரவாயில்லைங்கண்ணா, எல்லாம் விலை கம்மியா இருக்கும் தான் நீங்க 25 மாடு எடுத்திருக்கோம். என்னென்ன ஊர்ல இருந்து கஸ்டமர் வந்தாங்க? ஆனால் தருமபுரி வந்திருக்காங்க, ஒசூர் வந்திருக்காங்க, அப்புறம் நாமக்கல் வந்தாங்கண்ணா, அப்புறம் கள்ளக்குறிச்சி வந்திருக்காங்கண்ணா, கள்ளக்குறிச்சி வந்து, அப்புறம் பொள்ளாச்சி வந்திருக்காங்க. சரிங்க சரிங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எல்லாமே வந்து இதெல்லாம் பாருங்க, நல்ல கறவை மாடை தான் எடுத்திருக்கு, எல்லாம் கறவையில எடுத்திருக்கு. சரிங்க. கண்ணு மாடே 4-5 மாடு எடுத்திருக்கணும். நீங்க வந்து இந்த மார்க்கெட் வந்து மாடு எடுக்கனால ஒரு முறை வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த மாட்டோட மார்க்கெட்டோட ஐடியா உங்களுக்கு தெரியும். சரிங்க சரிங்க. ஓகே. இப்போ மாடுகளோட விலை நிலவரங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த தடவை வந்து நீங்க எழுதி வச்ச நோட்டே வந்து விவசாய யூடியூப் சேனலுக்காக பார்த்திருந்தோம். இப்போ நம்முடைய சக்தி கவுட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்காக உங்களுடைய நோட்டை ஒரு தடவை காட்ட முடியுமா? கண்டிப்பா, நம்ம சேனல் நம்ம காட்டாத யார் காட்டுவாங்க? பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா இந்த இடத்துக்கு வந்து பாக்குறவங்களுக்கு இந்த மாட்டோட பால் என்ன கெப்பாசிட்டி என்னங்க தெரியும். ஸோ இந்த நோட்டு தான் வந்து நீங்க மாடு வாங்கும்போது எழுதி வைக்கிற நோட்டு இல்லைங்களா? ஆமாங்க, பாருங்க, 10 மாடு வாங்கியிருக்காங்க. 9,03,000 ஆவரேஜ், 9,19,000 அட்வான்ஸ் 16,000 கொடுத்தாங்க. இந்த பாருங்க மாட்டு, இந்த மாடு தான் மொத்த மாடு இதுதான். மொத்தம் 25 மாடுகள் இருக்கு. ஆமாங்க, நீங்க காட்டுறது ஒரு 10 மாடு 10 மாடு காட்டிருக்கோம். சரிங்க சரிங்கண்ணா. ஸோ இந்த மாடு 25 லிட்டர் கேரண்டியாக கறக்குமா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. இதெல்லாம் பாருங்க, 8 மாசம் சேன மாடு வருது. நீங்க எந்த டைப் வேணாலும் அந்த டைப் நம்ம மாடு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ எல்லாம் ஒன்னொன்னா பிடிச்சி காட்டுறதுக்கு டைம் இல்லை, அதனால இப்போ லோடு ஏற்றும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, வானமும் வந்து இருட்டா இருக்கு, மழை வந்துட மாட்டிருக்கு. சரிங்கண்ணா. மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பத்தி சொல்றீங்க? அண்ணா ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா, 2 கண்ணி பெருசும். ரெண்டுமே தலையீத்து இல்லைங்களா? ஆமா. இன்னும் எத்தனை நாள் கண்ணு போட? அண்ணா ரெண்டுமே வந்து 1 வாரம் ஆகுங்கண்ணா கண்ணு போறதுக்கு. 1 வாரம் ஆகும். கண்ணு போட்ட எவ்வளவு பால் கறப்பாங்க? கண்ணு போட்டா ஒரு மாடு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்கண்ணா. 20 லிட்டர். சரிங்க. என்ன ஊர் போறாங்கண்ணா இவங்க? அண்ணா இவங்க 2 பேரும் வந்து பொள்ளாச்சி போறாங்கண்ணா. பொள்ளாச்சி இல்லைங்களா? சரிங்க சரிங்க. கறவைக்கு ஏதாவது கால் அடிக்கணுமா? தலையில எதுவுமே வேண்டாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நல்லா ஜம்முன்னு நிக்கிறாங்க இல்லைங்களா? நல்லா மடி செட்டு. அடுத்த வந்து 2 மாடு கையில பிடிச்சிருக்கீங்க. ரெண்டுமே கண்ணு மாடு இல்லைங்களா? ஆமா, ரெண்டுமே கண்ணு மாடு. ரெண்டுமே எத்தனை நாள் ஆகுது? ரெண்டுமே ஒரு 3 நாள் 4 நாள் டிஃபரெண்ட்ல இருக்குண்ணா. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? ஒன்னு காலக்கண்ணு, ஒன்னு பொட்டை கண்ணுங்கண்ணா. சரிங்க. எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா? அண்ணா ஒரு மாடு 20 லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா. ஒரு மாடு 20 லிட்டர் கேரண்டியா கறக்கும். எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அண்ணா ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து மாடு. ரெண்டுமே ரெண்டாம் ஈத்து மாடு. சோ இவங்க 2 பேரும் என்ன ஊர் போறாங்க? ஒரே ஊர் போறாங்களா? தனித்தனியா? ஆமா, இவங்க 2 பேரும் ஒரு ஊர் போறாங்கண்ணா. ஒரு ஊர் போறாங்க இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. நல்ல குணம் இல்லீங்களாண்ணா? அண்ணா நல்ல குணமான மாடு தான். எல்லாம் ரெண்டுமே குணமான மாடு தாங்கண்ணா. ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பத்தி சொல்றீங்க? அண்ணா இது வந்து தலையீத்து மாடு ஒன்று, ரெண்டாவது ஈத்து மாடு ஒன்றுங்கண்ணா. சரிங்க. ரெண்டு மாடு வந்து இந்த ஒரு மாடுங்கண்ணா. இந்த ஒரு மாடு ரெண்டாம் ஈத்து மாடு. ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா. இது வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. தலையீத்து மாடு எவ்வளவு பால் கறப்பாங்க கண்ணு போட்டா? எல்லாம் 20 லிட்டர் கூட வருங்கண்ணா. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஏன்னா இது கண்ணு போறதுக்கு என்ன 2 மாசம் ஆகுங்கண்ணா. சாரி, 8 மாசம் சொன்னீங்க இல்லீங்களா? 8 மாசம். 8 மாசம். இன்னும் 2 மாசம் ஆகுங்கண்ணா. இது வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. 10 நாள். ரெண்டாம் ஈத்து மாடு. ரெண்டாவது ஈத்து மாடு. சரி சரிங்க.
2 பேர் என்ன ஊர் போதா சொன்னீங்க? நாமக்கல்ண்ணா. நாமக்கல். ஆனா இவங்க போய் சொல்றீங்க, இவங்க எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா இவங்க 6 பல்லு 2வது ஈத்து மாடுங்கண்ணா. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. என்ன வண்டியில ஏற மாட்டேன்னு சொல்றாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ. பா. பா. ஆனா இப்போ அடுத்த வண்டியில வந்து 3 மாடுல இப்ப கட்டி இருக்கு. ஆமாண்ணா. இந்த வண்டியில மொத்தம் எத்தனை மாடுல ஏறுறாங்க? அண்ணா, இந்த வண்டியில வந்து 9 மாடு போகுதுண்ணா. சரிங்க. 12 மாடு ஏற வண்டி 9 மாடு போகுது. 9 மாடு வந்து பொள்ளாச்சி போகுது. 9 மாடுமே பொள்ளாச்சி ஒரே வண்டி. ஒரே வண்டி அப்படி செப்பரேட் ஒரு வண்டி எடுத்துருக்கோம். எவ்வளவு பால் கறப்பாங்க 3 பேர்? எல்லாம் 20 லிட்டருக்கு மேல கிடைக்கிற மாடு எடுத்துருக்கணும். எல்லாமே 20 லிட்டர் மேல கறக்குற மாடு. சரிங்க சரி. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? எல்லாம் சின்ன மாடுங்கண்ணா. சரிங்க. ஆனா உங்களுக்கு எப்படி தொடர்பு உள்ளது? உங்களுக்கு தொடர்பு என்ன சொல்லுங்க? 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75ங்கண்ணா. சரிங்க. இதுல வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா? இல்ல வாட்ஸ்அப் இருக்குண்ணா. ஆனா வழக்கம் போல எந்தெந்த கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்க நான் சொல்லுங்க. வியாழக்கிழமை ஈரோடு, சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி, சரிங்க செவ்வாய்க்கிழமை காரியமங்கலங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா.